கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய மனக்கவலைகள் இருக்கு, மன அழுகைகள் இருக்கு. லைஃப் நாம நினைச்சபடி இல்லையே அப்படிங்கிற வருத்தம் பல கும்பராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு தாங்க இருக்கு. 2025 உடைய எண்டில் வரக்கூடிய இந்த மாதங்கள்ல முதல்ல சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுகிறார். மனசு நிறைய பணம் சம்பாதிக்கணும் தேடுது. எங்க பணம், காசு, பணம், துட்டு, இதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. சம்பாதிக்கணும் நினைச்சா தடையா இருக்கு, வருமானம் பத்தலை. ஒரு சிறந்த மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய குண இயல்புகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், இல்லாத பிறரோடு பழகக்கூடிய தன்மைகள், அதை நீங்க மெருகேற்ற போறீங்க. அதுக்கு என்ன காரணம்? கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2025 நவம்பர் எப்படி இருக்க போகுது, டிசம்பர் எப்படி இருக்க போகுது, நல்ல மாற்றம் வருமானு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. கும்பராசிக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறந்த மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய குண இயல்புகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், இல்லாத பிறரோடு பழகக்கூடிய தன்மைகள், அதை நீங்க மெருகேற்ற போறீங்க. அதுக்கு என்ன காரணம்? கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய மனக்கவலைகள் இருக்கு, மன அழுகைகள் இருக்கு. லைஃப் நாம நினைச்சபடி இல்லையே அப்படிங்கிற வருத்தம் பல கும்பராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு தாங்க இருக்கு. 2025ல நீங்க நிறைய வருத்தப்பட்டிருக்கீங்க. பொருளாதார ரீதியா நிறைய நெருக்கடிகளை சந்திச்ச ராசியில மிக முக்கியமான ராசி கும்பராசி. அப்ப நமக்கு இந்த பொருளாதாரத்துல ஒரு விடுதலை கிடைக்குமா? அது மாதிரி நம்ம பிள்ளைகள் லைஃப் நல்லா இருக்குமா? நம்ம லைஃப் பார்ட்னருடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியான ஃபேமிலி லைஃப் இருக்குமா? இதெல்லாம் ஒரு பெருங்கவலையாவே கும்பராசிக்காரங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. என்னங்க எங்க போனாலும் தடையா இருக்குங்க அப்படின்னு ஒரு கூக்குரல் இருந்துகிட்டு இருக்கு உள் மனசுல. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த 2025 நிறைவு மாதங்கள் உங்க மனசுக்கு நிறைவு தரக்கூடியதா, சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கு. எப்படி பாருங்க, 2025 எண்டில் வரக்கூடிய இந்த மாதங்கள்ல முதல்ல சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுகிறார். உங்க ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு. மனசு நிறைய பணம் சம்பாதிக்கணும் தேடுது. எங்க பணம், காசு, பணம், துட்டு, இதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. சம்பாதிக்கணும் நினைச்சா தடையா இருக்கு, வருமானம் பத்தலை. சார் நல்ல இன்கம் வரலையான, நல்ல இன்கம் வருதுங்க. சிலர் அப்படி சொல்றீங்க, சிலர் இன்கமே இல்லைங்கிறீங்க. ஆனா நல்ல இன்கம் வருதுன்னு சொல்றவங்க கூட எனக்கு பத்தலைங்க, விலைவாசி ஏறி போயிருச்சுங்க அப்படிங்கிறீங்க. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக ஏறி இருக்கக்கூடிய விலைவாசி மிக கடுமையான விலைவாசி. ஒரு இயல்பான மனிதர்களால் வாழ முடியல. சில செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கூட இருக்கு, அவங்க வாழ்ந்துடுறாங்க. நடுத்தர மக்களால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை பலர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏழை மக்களால் வாழ முடியாத சூழ்நிலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கு. அந்த காலகட்டத்தில் குடும்ப வருமானம் பத்தலைன்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதி சனி பகவான் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. நல்ல காசு பணம் வரணும், வர முடியாத அப்படி தடை. நல்லா வரும் நல்லா வரும்னு எல்லாரும் சொல்றாங்க. சார் எங்கிட்ட இருந்து வருது, பணம் வரலையே அப்படிங்கிறவங்களுக்கு பணம் வராமல் போனதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த சனி வக்கரமா இருந்துச்சு. அவர் தனஸ்தானத்தில் இருந்து கூட பணம் தர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார். இப்ப சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் சேரும். இதுநாள் வரை இருந்த பொருளாதார நெருக்கடி ஓரளவு குறையும். அதுவே நீங்க நல்ல ரிலீஃபா ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி தனி மனிதராக இருக்கக்கூடிய உங்களை பற்றின நிறைய கிரிட்டிசிசம், நிறைய வதந்திகள், நிறைய அவதூறுகள், நீங்க நேர்மையா கரெக்டா நடந்ததை நீங்க நினைக்கிறீங்க, ஆனா உலகம் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ உங்களை பற்றி கிரிட்டிசிசம் அதிகமா இருக்கும்போது இந்த லக்னாதிபதி சனி வக்கரமா இருக்கிறதுனால உங்களுடைய குணம் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது. உங்களுடைய கோபம் தலைக்கேறியது. ஒரு கோபக்காரர்னா உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சனி வக்கர நிவர்த்தி பெறுவது உங்களுக்கு ஒரு நிம்மதியான குடும்ப சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகுது. ஃபாரின் போகணும்னு பலர் நினைக்கிறீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடி வரும். அதே போல ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். நல்ல முறையில் ஹையர் எஜுகேஷன் படிக்க போறீங்க. சாப்பிடுற உணவுல மட்டும் கவனமா இருங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். நல்ல கொழுப்பு சக்தி உடம்புல சேரும். கொழுப்பினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். சாப்பாட்டுல கவனமா இருந்துட்டீங்கனாலே போதும். ராசியில ராகு, 7ல கேது. ஒரு ஏற்ற இறக்கமாவே லைஃப் இப்போ போய்கிட்டு இருக்கும். ஜான் ஏறினா முழஞ்சு இருக்குதுன்னு நாங்க வருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்.
அப்ப நாங்க எப்படிங்க ஜெயிக்கிறது அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்துல நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யணும். செய்தா ஜெயிச்சிருவீங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பல கும்பராசிக்காரங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். பிசினஸ் ரீதியாக ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும். பிசினஸ்ல நல்ல ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா உங்க பங்குதாரர் சில பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாரு. அது இந்த காலகட்டத்துல இருக்கும். தந்தையுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை செலுத்துங்க. சூரியனுடைய வீட்டில் கேது இருப்பதும், அந்த சூரிய பகவான் செவ்வாயோடு 10ஆம் இடத்தில் சேர்ந்து இருப்பதையும் நம்ம பார்க்கணும். குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கிறோம். நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் உள்ள தடைகள் நீங்கும். பிசினஸ்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. கும்பராசிக்காரர்கள் ஒரு நல்ல நியூ இயரை வரவேற்கிறதுக்கு காத்துருங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க துவங்கும். வாழ்க்கையில வெற்றி காண துவங்குவீர்கள். 2025ஆம் ஆண்டு நடந்துட்டு இருக்கு. 2026 ஆரம்பிக்க போறது. அப்போ 2025 உடைய நிறைவு மாதங்கள் எப்படி இருக்க போகுது? 2025ல நம்ம ராசிக்கு நம்ம நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுல சந்தேகம் இல்லை. நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள், நிறைய சோதனைகள் மீண்டு வந்திருக்கோம். வராம இருக்கும் இன்னும். அப்ப 2026 நல்லா அமைஞ்சா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். திடீர்னு 2026ல மாற்றம் வந்துருமா அப்படின்னா 2025ஆம் ஆண்டுடைய இறுதி மாதங்கள்ல இறுதி நேரத்துல நமக்கு எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையும்? ஒரு 2026ல நம்ம வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும்னா அதுக்கு முன்னால தேவையான விஷயங்கள் என்ன நம்ம பண்ணணும்? நம்ம ராசிக்கு நம்ம நிலைமை இப்போ எப்படி இருக்கு? நம்ம என்ன பண்ணினா நல்லா முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில. இதுக்கு முக்கியமா நம்ம பார்த்துக்க வேண்டியது கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா சொல்ல வேண்டியது குரு வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். குரு பகவான் கடகத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்பெல்லாம் உலகத்துல வந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சி கடகத்தை நோக்கி அமைகிறதோ அப்ப தங்கத்தின் விலை அதிகரிக்கும். மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். தங்கத்தின் விலை அதிகரிக்கும். அப்ப நிறைய நம்ம வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் தங்கத்தின் விலையில ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ரொம்ப குறையும், கூடும், மாறி மாறி இருக்கும். பெரும்பாலான நேரங்கள் தங்கத்தின் விலை வந்து நீங்க வந்து வாங்கணுங்கிற ஆசையை தூண்டும். ஏன்னா ரேட் குறையுது இந்த காலகட்டத்துல. 2026ல திருப்பி ரேட் ஏறும். அப்ப நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம்? தங்கம் வாங்கி வைப்பது இந்த 2 மாதங்கள்ல நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இயற்கை சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதமும் நல்ல மழை இருக்கும். டிசம்பர் மாதமும் கடுமையான மழை, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதுதான் முக்கியமா பார்க்கணும். இப்போ இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்? நிறைய வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸு, இயற்கை சீற்றங்களை பத்தி பேசியிருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் எல்லாம் ஏர் இந்தியா விமான விபத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ பொதுமக்களுக்கு கொஞ்சம் அதுல உள்ள பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். நவம்பர்ல சில நாள் மழை இருக்கு, டிசம்பர்ல கடும் மழை இருக்கு, சென்னை நகருக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதுதான் உண்மை. இப்படி இருக்க போகுது ஒரு புறம். இன்னொரு பக்கம் நம்முடைய அரசியல் விஷயங்கள் எப்படி இருக்க போகிறது? நாட்டுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, நீங்க வந்து நம்முடைய அரசியலில் பெரும் திருப்பு முனைகளை சந்திக்க போகிறீர்கள். டிசம்பர், ஜனவரி மாதங்கள்ல அரசியல்ல கூட்டணியில கடும் மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்க நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் கட்சி துவங்க போகிறார். ஏற்கனவே ஒரு நடிகர் இருக்கார் அரசியல் கட்சியில. நான் அதை சொல்லல. இன்னொரு நடிகர் அரசியல் கட்சி துவங்க போகிறார். அதே மாதிரி எந்த நம்ம கூட்டணியின் எதை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுல பிரிவு வரப்போகுது. ஒரு கட்சி கூட 2ஆக உடையலாம். ஒரு கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் விலகி இன்னொரு கூட்டணியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் நீங்க பார்க்க போறீங்க. கூட்டணிகள் இப்ப எப்படி இருக்கோ இதிலிருந்து சில மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்துல பார்க்க போறீங்க. இது வந்து இந்த 2025 உடைய எண்ட்ல இப்படி நடக்குது. 2026 உடைய பிகினிங்க்கு ஆரம்ப காலகட்டத்திற்கு இது ஒரு முன்னோட்டமாக அமையும். அப்போ அரசியல் வானில பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க போகுது. அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்துல இந்தியாவில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சுக்கிர பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது
பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதங்கள் இந்த 2 மாதங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். பெண்கள் தங்கள் குரலுக்காக தங்களுக்காக குரல் கொடுப்பார்கள். பெண் அமைப்புகள் குரல் கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு. ஸோ நெறைய விஷயம் நம்ம ராசிக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம தனித்தனியாவே எடுத்து பார்க்க போறோம். இந்த இறுதி மாதங்கள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம ராசிக்கு நமக்கு என்ன பலன் நடக்கும்? இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். நம்ம ராசிக்கு உள்ள கோச்சார பலன்களை பார்த்துக்கிட்டு அப்படியே நம்முடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் 2யும் இணைச்சு பார்க்கும்போது நம்முடைய முழுமையான பலன்கள் நமக்கு தெரியும். சனி பகவான் வக்கரமா இருந்து வக்கர நிவர்த்தி பெறுகிறார். நிறைய பேருக்கு வேலையில் இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சால்வ் ஆகவும் போகுது. அதையும் நம்ம பார்க்க போறோம்.